பெண் எம்பி வந்து என்ன ஆபரணமா செஞ்சிருக்காங்க தெரியுமா? தங்கத்துல. என்ன செஞ்சாங்க? அவங்களோட உள்ளாடையே ஆபரணமா செஞ்சு வச்சிருக்காங்க தங்கத்துல. ஈராக் நாட்டுல கடந்த மாதம் அலி அல் சைதி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பிரதமரா பதவி ஏற்கிறாரு. அவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா நிறைய புகார்கள் எல்லாம் அவர்கிட்ட வந்துகிட்டு இருக்கு. என்ன புகார்? என்னன்னா, அந்த நாட்டுல இருக்கக்கூடிய எம்பிகளும் அரசு அதிகாரிகளும் நிறைய ஊழல் பண்ணி சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, அவங்க வீட்டுக்கெல்லாம் ரெய்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடத்தக்கூடிய அந்த ரெய்ட்ல வந்து பல அதிகாரிகளும் பல எம்பிகளும் வந்து அவங்க வந்து சட்ட விரோதமா நிறைய வந்து சொத்துக்களை வந்து ஊழல் செஞ்சு பதுக்கி வச்சிருக்காங்க, சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த 7 எம்பிகள்ல ஒரே ஒரு எம்பி வீட்டுல வந்து ரெய்டு போனப்பதான் அந்த ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் அப்படியே ஒரு ஷாக்கான சம்பவம் நடந்திருக்கு. அவங்க அதுவும் கட்டுக்கட்டா பணம் வந்து தினார்ஸ் அப்படிங்கிற ஒரு பணமா இருந்திருக்கு. இதை வந்து இப்போ அந்த அதிகாரிகள் எல்லாருமே கைப்பற்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்துக்கோ 540 கோடி. சும்மாவா? அவ்வளோ பணத்தையும் கட்டுக்கட்டா பறிமுதல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 27 கிலோ தங்கம் அவங்க கிட்ட இருந்து பறிமுதல் பண்றாங்க. இதை எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணதுக்கு அப்புறம் அதிகாரிகள் இன்னும் சோதனை செய்யும் போது அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து கிடைக்குது. என்னன்னா, ஒரு பாக்ஸ்குள்ள ஒரு தங்கத்தை வந்து வச்சிருந்திருக்காங்க. அதை வந்து என்ன சீல் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இது என்ன ஏதோ வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை ஓபன் பண்ணிருக்காங்க. ஓபன் பண்ணா அதுக்குள்ள தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு உள்ளாடை இருந்திருக்கு. அதாவது பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு உள்ளாடை இருந்திருக்கு. இதை